ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா தான் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக குருமா சேர்த்துக்கு முன்னாடி இந்த மெத்தட் செஞ்சே ஆகணும். இதில் புழுலாம் இருக்கும். இப்போ இது போல் 5 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கசகசா நான் எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மறுபடியும். இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி அதே சேர்த்துக்கலாம். அரை மூடி அளவு தேங்காயும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம குருமாக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருங்க. சிக்கன் மசாலா இல்லாதவங்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துலேயே இதை நம்ம செஞ்சிடலாம் இந்த குருமாவை. இப்போது அடுத்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த குருமா சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். சிக்கன் குழம்பே மிஞ்சிடும் இந்த குருமா. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.